ஆமாம் சும்மா ப்ரோ அது இந்தியாவை ப்ரெஷர் பண்ணி என்கிட்ட இந்த பவுலர் இருக்கா அந்த பவுலர் இந்த உங்கள் பவுலரே உரிச்சு அங்கே சூர்யா குதா வேமர் வந்து 1 இன்ச்சு கூட வரல. அவர் பால் போடும்போது அவரும் சலியாக மாரி இருந்தார். கரெக்டாக பால் கிட்ட ஒன்று தான் அடிக்க ஆரம்பித்தார். ஆனால் நல்லா பிளான் பண்ணி இந்தியா சூப்பராக ஆடினாங்க. பாகிஸ்தான் பவுலர் தும்சம் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்தா இஷான் கிஷன் அச்சு சூறு விட்ட மாதிரி மேட்சே இல்லை. பாகிஸ்தான்காரெல்லாம் இப்படி வாய் மூடிக்கிறானு இப்படி இருக்கான்னு தெரியல. ஆர்மி ஃபோர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்தியா vs பாகிஸ்தான்னாலே இந்தியாவில் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போகுதுன்றது இங்கே வந்து பார்த்தவங்களுக்கும் தெரியும், வீட்டிலேருந்து பார்த்தவங்களுக்கும் தெரியும். உண்மையாக இருந்துச்சு. பிகாஸ் இப்போ நிறைய போயிட்டு இருக்குதுல்ல, அதுவும் இல்லாமல் வின் பண்ணிடணும் அப்படி சொல்லி ஒரு பவர்ஃபுல்லோட இருந்தேன். வின் பண்ணிருச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. கத்துனேன் ப்ரோ, தாறுமாறா கத்துனேன், விசில் அடிச்சேன் தாறுமாறா கத்துனேன் ப்ரோ. வேற லெவல் மேட்ச் ப்ரோ. உண்மையாக சொல்ல போனேன், நான் வந்தேன் உக்காந்தேன் மேட்ச் இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன். இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் தான், இந்த இந்தியா மேட்ச் ஆனால டெய்லியும் டெலிவிஷன் பண்ணுறேன். மெரினாவில் போட்டது சென்னை மாநகராட்சி மிக்க நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் இஷான் கிஷான் உள்ளத்தில் வந்த பார் கம்பீர், அவனுக்கு முதல் நன்றி. அவன் இல்லைன்னா மேட்ச் சூற விட்டான் தலை. ஸ்டார்டிங்கில் வந்தா இஷான் கிஷன் அச்சு சூற விட்ட மாதிரி மேட்சே இல்லை. பாகிஸ்தான்காரெல்லாம் இப்படி வாய் மூடிக்கிறானு இப்படி இருக்கான்னு தலை. எல்லாருமே இப்படி இருக்காரு. எங்கள் தலைவன் ஆஃப் வச்சாப்புல தெரிஞ்சு போச்சு ஆஃப் வச்சாப்புல வச்சடி தெரிஞ்சு போச்சு எங்கள் அண்ணனுக்கு. இப்போ திரும்ப ஒரு கட்டிங் பிளாக்ல போய் வாங்கிட்டு வந்து அங்கே உட்காந்து போட்டார். இப்போ வேற லெவலில் இருக்கிறார் ப்ரோ. சூர்யா சொல்ல போனா உண்மையான குட் கேப்டன்ஷிப் ப்ரோ. சூர்யா மேலே தான் ப்ரோ, அவன் தான் ப்ரோ வேற லெவல். இன்னைக்கு எனக்கு ஒரு தவறுனா அபிஷேக் சர்மா அடிக்கல ப்ரோ. எனக்கு கொஞ்சம் மனசு அது எங்கள் கோலி இல்லாத இதுவே எங்கள் இஷான் கிஷன் பூர்த்தி செஞ்சுட்டார் ப்ரோ. பாதுகாப்பு பாகிஸ்தான்னா விராட் கோலி, இப்போ பாதுகாப்பு பாகிஸ்தான்னா இஷான் கிஷன் என்ட்ரி கொடுக்குறாரு தலை. அவர் எங்கள் வருண் விக்கெட் எடுக்கிறான். எல்லாருமே பக்கான போலிங் இருக்குது ப்ரோ. இந்தியா 3வது கப் எத்துங்க ப்ரோ, மறக்காம எத்துங்க. செம்மையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து இஷான் கேஷவ் விளையாடினார்ல, செம்மையாக இருந்துச்சு. நிறைய 6 நிறைய 4s அடித்தார். அப்போவே வந்து ஹானஸ்டாக இருந்துச்சு. சரி ஓகே வந்துடும் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி வந்துருச்சு. செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் இப்போ நிறைய போயிட்டு இருக்குதுல்ல, அதுவும் இல்லாமல் வின் பண்ணிடணும் அப்படி சொல்லி ஒரு பவர்ஃபுல்லோட இருந்தேன். வின் பண்ணிருச்சு. ஸோ ஹாப்பியாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லாவே விளையாடினாரு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல். மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் இங்கே மெரினாவில் பார்க்க வந்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜிசிசி மூலயமா இங்கே லைவ் டெலிகாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோமோ அவ்வளோ சந்தோஷமாக இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். பேட்டிங்கில் வந்து இஷான் கிஷன் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அங்கே வந்து நமக்கு ஸ்கோர் 170+ அடிக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இஷான் கிஷனோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது சிவம் டூபே அண்டு சூரியகுமார் யாதவ், இவங்க 2 பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே மேட்சை ஒன் சைடாக ஆக்கிட்டாங்க. பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு 3 விக்கெட் எடுத்தோடனே மேட்ச் சரிஞ்சிருச்சு. பாகிஸ்தான் சரிஞ்சிட்டாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை விட இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்தியா vs பாகிஸ்தான்னாலே இந்தியாவில் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போகுதுன்றது இங்கே வந்து பார்த்தவங்களுக்கும் தெரியும், வீட்டிலேருந்து பார்த்தவங்களுக்கும் தெரியும். இந்தியன் டீம் கிரிக்கெட் ஃபேன்ஸை விட ஆர்மி ஃபோர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் 3.0 சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்சு. தேங்க்யூ. செம்மையாக இருந்தது ப்ரோ. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சே ஒரு ஐப்பு தான். ஐப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் பாகிஸ்தான் எதுக்கு இந்த பைத்தியக்காரன் வந்து 9 ஸ்பின்னு யூஸ் பண்ணானுக்கே தெரில. ஸ்பின்னு போட்டு வந்து இந்தியா முடிச்சு விட்றலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் நம்ம 150க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படி இருந்தாங்க. ஆனால் இஷா கிஷன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களாடா, நான் வைக்கிறேன் ராக்கெட் ஆகிட்டு 6-4 ராக்கெட்டாக பறக்க விட்டார். அப்படியே தெரிஞ்சிச்சு. அவர் இஷா கிஷன் அவுட்டு போகும்போது நல்லா பாருங்கள், பாகிஸ்தான் பிளேயர் யாருமே செலிப்ரேஷனே பண்ணலை. ஏன்னா நம்ம ஸ்கோர் விட்டோமா அந்த ப்ரெஷர்லேயே வச்சுட்டானுங்க இந்தியா. அப்படியே கண்டினியூவாக எடுத்துன்னு வந்தாங்க. 75 அடித்து கொடுத்துன்னு வந்தாங்க. குடிச்சிட்டோன்னே 2வது இன்னிங்ஸில் வந்து நம்ம அடித்து அந்த ஓவரில் 6-4 அடிக்கலாம் பாகிஸ்தான் இறங்குனாங்க. அவங்க மெயின் ப்ரெஷரில் தூக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி கேட்ச் கொடுத்துட்டு மெயினான்ட்டாங்க. இந்தியா நல்லா பேட்டிங் போலிங் கரெக்டாக யூஸ் பண்ணிச்சு. பாகிஸ்தான் நினச்சாங்க இந்தியா முடிச்சு விட்டலாம், நல்லா ப்ரெஷர். நீங்கள் என்ன ப்ரெஷர் பண்ணிங்க, ஆட மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், நான் போயிடுவேன், இதெல்லாம் ஒரு ப்ரெஷர். ஏன்னா அப்போயே நீங்கள் ஆடாமல் சொன்னீங்க ஆட மாட்டேன்னு. அப்படி ஐசையும் நீங்கள் போயிருக்கலாம். ஆமாம் சும்மா ப்ரோ அது இந்தியாவை ப்ரெஷர் பண்ணி என்கிட்ட இந்த பவுலர் இருக்கா அந்த பவுலர் இந்த உங்கள் பவுலரே உரிச்சு அங்கே சூர்யா குதா வேமர் வந்து 1 இன்ச்சு கூட வரல. அவர் பால் போடும்போது அவரும் சலியாக மாரி இருந்தார். கரெக்டாக பால் கிட்ட ஒன்று தான் அடிக்க ஆரம்பித்தார். ஆனால் நல்லா பிளான் பண்ணி இந்தியா சூப்பராக ஆடினாங்க. பாகிஸ்தான் பவுலர் தும்சம் பண்ணிட்டாங்க. எல்லா விக்கெட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இனிமேல் கப்பே கிடையாது நினச்சி பார்க்காது. இந்தியாவுக்கு மட்டும்தான் கப்பு. தேங்க்ஸ் ப்ரோ.
இந்தியா தான் ப்ரோ, கப்பு இந்தியா தான், வேர்ல்டு கப் அடிக்க போகிறது இந்தியா தான். சூர்யா சூப்பராக ப்ளே பண்ணாரு ப்ரோ. நல்லா அருமையான மேட்ச். வெல்டன் இந்தியா. மேட்ச் நல்லா இருந்தது. ஆனால் பாகிஸ்தான் பேட்டிங் தான் கொஞ்சம் சரியில்லை. இந்தியா அருமையாக விளையாடி இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுக்கிறாங்க. சூப்பர் 8க்கும் போயிருக்காங்க. நன்றி ப்ரோ. அவங்களால 100 அடிக்கதே திணறாங்க. நான் என்ன ப்ரோ சொல்கிறேன், அவங்க ஆடுறாங்களோ இல்லையோ ப்ரோ, சரிங்களா, இந்த ஏதோ டைப்பில் அவங்க பால் போடுறாங்க ப்ரோ, சரிங்களா, போடுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க எப்படி சொல்கிறது, முன்னாடி வாய் விடாமல் இருக்கணும்ல ப்ரோ. அவர் உஸ்மான் தாகிர் அவ்வளோ இதுவாக சொன்னார். நான் தான் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பான்ற மாதிரிலாம் சொன்னார். லாஸ்ட்டில் அவர் தான் ஒரு பால் தோறதுக்கே திணறாரு. உள்ளே வர பால் மட்டும்தான் அப்படியே டிஃபென்ஸ் வைக்கிறார், வெளில போகிறது வைக்கிறார். அதுக்கு ஆடாமல் போயிட்டு இருக்கலாமே ப்ரோ வெளில. அதுதான் ப்ரோ, அவர் என்ன ஆடுறாரோ இல்லையோ சரி ப்ரோ, அவங்க கேமாக அவங்க ஆடிட்டு போட்டோம் ப்ரோ, வாய் விடக்கூடாது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. பாகிஸ்தான்லாம் டீமே இல்லை ப்ரோ, அது இந்தியாவுக்குலாம் ஆடவே கூடாது. அவங்கலாம் வேஸ்ட். என்ன ப்ரோ ப்ரோ ஸ்குவாடு நான் தான் சொல்கிறேனே ப்ரோ, இவங்களோட டீமுக்கு 11 பேர் பவுலராகவே போகலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ சொல்ல முடியும். என்னோட இது பார்த்தீங்கன்னா, அவங்க அடித்த ஸ்கோரு இஷான் கிஷனை விட்டு அவரே மொத்த ஸ்கோர் அடிச்சு போயிடுறாரு ப்ரோ. அதாவது அநேகமாக ஃபஸ்ட்டு பேட்டிங் அவங்க எடுத்து செகண்ட் பேட்டிங் இந்தியா ஆடி இருந்தால் இஷான் கிஷனே முடிச்சிருப்பார் ஃபுல்லாக. இந்த வாட்டி கப்பு மிஸ் ஆகாது. 2026 கப்பு நம்மளது தான். நான் பசங்களாம் கை தட்டுறாங்க பாருங்க. கப்பு நம்மளது தான். 2026 வேர்ல்டு கப்பை சொன்னாங்க. வேர்ல்டு கப்பு நம்மளது தான், மிஸ் ஆகாது. கண்டிப்பாக மிஸ் ஆகாது. பிகில் ஆகாது. மேட்ச்சை பார்த்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தது. அடுத்து எப்போ இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் இருந்து ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி இது மட்டும் இல்லை, வேர்ல்டு கப்புக்கு நம்ம இந்தியா வரணுங்கிறதுக்காண்டி தான் எல்லாம் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெற்றி வேட்பாளர்கள் அவங்களும் நம்ம இந்தியாவுக்காண்டி மக்கள் பூரா வந்து வரணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பர், வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாலுமே இந்தளவு பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு இந்தளவு பார்க்குறதுக்கு ஒரு இதுவும் கொடுத்தாட்டி அந்த கிரிக்கெட்டோட இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்தால் கிரேட்டஸ்ட் சென்னை தாங்கி சொல்லிடுறோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. நினச்சதை விட ரொம்ப காம்படேட் கொடுப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே தான். என்ன ப்ரோ 4 நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ அதுக்காக. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மேட்ச் எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், எப்பயுமே இந்தியா அன்பீட்டன் தான். ஸோ ஆஸ் யூஷுவல். ஸோ முன்னாடி கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சம் பயம் கட்டினது. அப்புறம் ஆக்சுவலாக எப்பயும் போல் நான் நம்ம ஸ்பின்னர்ஸை நம்பினேன். அதே மாதிரி நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு எப்பயும் போல் இந்தியா ஜெயிச்சாங்க. யார் கேப்டன்சி நல்லா இருந்தது. அவரோட கேப்டன்சி, பவுலிங் ரொட்டேஷன்ஸு, ஸோ அவரோட ஃபீல்ட் செட்டு, ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் பேஸ்டு வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்தியா இந்த வாட்டி கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிக்கும். கண்டிப்பாக பெஸ்ட் இந்தியா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ மேட்ச்சு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குன்னு நினச்சேன் நாங்கள். ஆனால் வந்து ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. இந்தியா வந்து அவ்வளோ ரன்லாம் அடிச்சிருக்க தேவையே இல்லை. ஒரு 130 அடிச்சிருந்தாலே நம்ம பயங்கரமாக போட்டு வின் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. சூர்யாவோட கேப்டன்ஷிப் ரொம்ப பயங்கரமான கேப்டன்ஷிப்பு. வர ஐசிசி T20 50-50 கூட அவருக்கே கொடுத்துடலாம். இருக்கிற சீனியர்லாம் வெளியே அனுப்பிட்டு இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்கணும். அபிஷேக் சர்மா பேட்டிங் வந்ததுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் சொதப்பிட்டார். ரிங்கு எக்ஸலண்ட் பேட்டிங், செம்ம பர்ஃபார்மன்ஸ். மேட்ச்சு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஆடினாங்க. இந்த வாட்டி கப்பு ನಮ್ಮದೇ ಕಪ್ಪು ನಮ್ಮದೇ. ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಲಿಂದ ரொம்ப ಖುಷಿ ಆಯಿತು. ಈ ಸಲ ಕಪ್ಪು ನಮ್ಮದೇ. ಮ್ಯಾಚ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಇಂಡಿಯಾ ಪಾಕಿಸ್ತಾನ ಅದಲ್ಲದೆ ಇವತ್ತು ಶಿವರಾತ್ರಿ ಹಬ್ಬ, ಭಾಳ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇಂಡಿಯಾ ಗೆದ್ದಿರೋದು ಒಂದು ಸಂತೋಷ. ಕಪ್ಪು ಯಾವತ್ತಿದ್ರು ನಮ್ಮದೇನೆ. बोलो भारत माता की जय. ओके சூப்பர் சார். சூர்யா இன்னைக்கு சூர்யாவோட இது என்ன இன்னைக்கு ಉದಯಂ ಸೂರ್ಯ ಒಳ್ಳೆ ಕ್ಯಾಪ್ಟನ್. ಸೂರ್ಯ ಬಂದರೆ ಮ್ಯಾಚ್ ಇನ್ನು ಸೋಲೇ ಇರಲ್ಲ, ಯಾವತ್ತಿದ್ರು ಗೆಲ್ತೀವಿ. ಬೋಲೋ ಭಾರತ್ ಮಾತಾ ಕಿ ಜೈ. நல்லா இருக்கு.
தெரியல ஆனால் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. நீ சொல்லு ஜெஸ்ஸி ஏதாவது. பார்க்கவே இல்லையே. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்லா பவுலிங்லாம் நல்லா நம்மளால வேற லெவலு ப்ரோ. மஜா பண்ணிட்டாங்க, மஜா தான். ஒரே சிக்கன் தான் ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ மேட்ச்சு. கொஞ்சம் நேரத்தில் அசால்ட்டு பண்ணிட்டாங்க ப்ரோ. மேட்ச்லாம் வேற லெவலு தரமாக இருந்துச்சு. சிக்கன் பண்ணிவிட்டாங்க, மஜா தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.